வெள்ளானூர் அப்படின்ற ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்க ஒரு ஃபுட்பால் பிளேயர், பயிற்சியாளர் மற்றும் இப்போ இது ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 60-50 காலேஜுக்கு மேலே சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது நான் இந்த இடத்துல ஏன் நான் பதிவிட விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு செலிப்ரிட்டி வந்திருந்தாலோ, இந்த இடத்துல ஒரு பொலிட்டீஷியன் வந்திருந்தாலோ, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் நம்மளை போல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நிஜமாலே இந்த இடத்துக்கு ஒரு அழகு சேர்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு துறை தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் யார் ஒருத்தர் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு, தன்னைத்தானே தாழ்மைப்படுத்திக்கிட்டு, தன்னைத்தானே தன்னோட உழைப்பு எல்லாத்தையுமே ஒரு மாணவனோட வளர்ச்சிக்கு முழு பாடுபட்டு அவனோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நான் எந்த காலேஜுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணக்கூடிய ஒரே எஜுகேஷன். ஏன்னா லைனாக போடு, சேரை போடு, அவங்கள கூப்பிடு, இவங்கள கூப்பிடு, அங்கே நிற்கவை, இங்கே நிற்கவை. அப்போது இந்த முழு முயற்சி யார் எடுக்கிறாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் முழு முயற்சி எடுத்து அது ஒரு கிராண்ட் சக்ஸஸாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரே திறமை யாருக்கு இருக்குதுன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு யானையோட கதை, ஒரு சின்ன எலிஃபண்ட், which everybody knows it. Everybody knows familiar with the elephant story. எலிஃபண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அதை எப்படி பராமரிச்சுட்டு வருவாங்கன்னா, ஒரு சின்ன செங்கிலியை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரமோ இல்லை ஒரு கம்பிலையும் கட்டி போட்டு அந்த யானையை வளர்த்துட்டு இருப்பாங்க. இது அந்த யானைக்கு காலம் போக 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 அது பழக்கமாயிடும். ஆனால் உண்மையான ஒரு ரியாலிட்டி ஆஃப் லைஃப் என்னன்னா, யானைக்கு வலிமை வாய்ந்த ஒரு அனிமல் முரட்டு பிடிச்சிச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணக்கூட முடியாத ஒரு அனிமல். யானை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு விலங்கு ஒரு சின்ன ஒரு செங்கிலியா கண்டி போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம மற்றவங்க சொல்ற ஒரு விஷயத்த கேட்குறோம். என்னன்னா, இது பண்ணா அது நடக்காது, அது பண்ணா இது நடக்காதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே the one who have tried and failed was the one who insists us not to do it. யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணி ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க அந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம மேல திணிக்கிறாங்க. அதனால நீ ஒரு ஸ்டெப் எடுத்து நீ சாதனை படிச்சிட்டியன்னா கண்டிப்பா சொல்ற, உன்னை பார்த்து ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த யானை ஒரே ஒரு சின்ன முயற்சி மட்டும் அந்த சங்கிலியை பெருசாயிட்ட பிறகு, பெரிய ஒரு யானை தோற்றம் வந்த பிறகு அந்த சங்கிலி அறுத்துச்சு. அதுதான் ஒரு ராஜா மாதிரி. ஆனா அந்த ஒரு விஷயம் தெரியாம சின்ன சங்கிலி சின்ன வயசுல அது என்ன விதைக்கப்பட்டுச்சோ அதையே நினைச்சு தன்னோட ஒரு முயற்சி எடுக்காம அங்க வாழ்நாள் ஃபுல்லாவும் இன்னைக்கு ஜூலையும் இன்னைக்கு கோவில்களிலையும் நிறைய இடத்துல அந்த யானை தன்னோட வலிமை என்னன்றது தெரியாமலேயே இந்த இடத்துல அங்க நிக்குது. அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புறேன்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் ட்ரை டு டூ சம்திங் which impact others life. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கும்போது மற்றவங்களை காட்டிலும் நம்ம டிசிப்ளின்ல ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான பர்சன். மற்றவங்களை காட்டிலும் ஒருத்தவங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுக்க இடத்துல நம்ம ரொம்ப ஃபெமிலியர். அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு இருக்கும்போது தயவு செஞ்சு சொல்றேன், முயற்சி பண்ணி எதனா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி லைஃப் டைம்ல அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது படிக்க வச்சிருங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒருத்தருக்கு எஜுகேஷன் கொடுங்க. எஜுகேஷன் மேட்டர்ஸ் a lot. இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு கிராண்ட் சக்சஸ் ஆன ஒரு லைஃப் எல்லாருக்குமே அமையும். எனக்கு ஒரே ஒரு வெறி என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனை பார்த்தாலே சேலரி கம்மி அது இதுன்னுவாங்க. அந்த ஒரு இம்பாக்டை யார் மாற்ற முடியும்னா, இன்னைக்கு ஸ்டூடெண்டா இருக்கு நீங்களும் நாளைக்கு நான் மேலே வர போறேன்ற நினைச்சு உங்களை பார்த்து நடக்கிற ஒரு பையனோட நிலைமை மாறணும்னா நீங்க ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கிறாங்க. ஏன் நான் சொல்ல ஒரே விஷயம் என்னன்னா, நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலைன்னா மாற்றம் மாறாமலே அப்படியே போயிடும். ஒரு விளையாட்டு துறையில சக்சஸ் என்ற ஒரு விஷயத்த யார் ஒருத்தர் முயற்சி பண்ணி மற்றவங்கள மாதிரி போர்ட்ரேட் பண்ணாம உனக்குன்னு ஒரு தகுதி, உனக்குன்னு ஒரு அங்கீகாரம், உனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை நீ கிரியேட் பண்ணி மற்றவங்க உன்னை பார்த்து வளரணும், மற்றவங்களுக்கு நீ ஒரு ரோல் மாடல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா
your changes will bring change in someone's life. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அந்த இம்பாக்டை விட ஒரு கோச்சால நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த துறையில முடிஞ்ச அளவுக்கு நான் அகைன் சொன்னது என்னன்னா, யாரையாவது ஒருத்தர் படிக்க வச்சிருங்க. ஓகே, thank you so much for this wonderful opportunity. I don't want to take much time. It is privilege and honor for me to stand on